வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், அப்புறம் பூண்டு ஒரு 4 பெருசாக இருக்கிறனால, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்தால் போதும், பெரிய வெங்காயம் 1 பெருசாக எடுத்துக்கோங்க, 3 நார்மல் சைஸ் தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டாணியை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்தால் நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. உங்களுக்கு இப்படி வேக வைக்க டைம் எடுக்குன்னா நீங்கள் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பட்டாணி எடுத்துகிட்டு அதே பாத்திரம் வச்சுருக்காங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடானதும் பட்டை, 2 ஏலக்காய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், இது ஜாரில் போட்டுக்கலாம். சீரகம், பட்டை, தாளிக்கும்போது ஒரு பீஸ் போட்ட பட்டை, பூண்டு, இஞ்சி, தேங்காய் துருவினது 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா வணங்கணும், பச்சை வாசம் போகணும். இப்போ இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருந்தேன். காரம் சாப்பிட்றவங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சு, நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி தான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பட்டாணியை கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அப்போ தான் பட்டாணிலையும் இதோட காரம் எல்லாம் இறங்கும். கொஞ்சம் வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பச்சை வாசல்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது மேலே துருவின தேங்காய் கொஞ்சம் லைட்டாக மேலே தூவிக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.